தமிழர்களுடைய அறிவின் அடையாளத்திற்கு திருக்குறள் இருக்கிறது என்பதை எங்கள் வீட்டு பாட்டி கூட இப்பொழுது ஏழி மார்னிங் தான் எழுந்திருக்கிறாள். அவரை தெரியாத யாரும் இங்கு இருக்க முடியாது என்றுதான் சொல்ல வேண்டும். நாடறிந்த பேச்சாளர், எழுத்தாளர், நடிகர், அரசியல் என ஒரு பல்துறையை வித்தகர் அவர். இவர் ஏறாத அரசியல் மேடைகளும் கிடையாது, இலக்கிய மேடைகளும் கிடையாது. அவரது மொழி ஆளுமை, மொழியை கையாளும் அழகை ரசிக்காதவர்கள் இங்கு யாரும் இருந்திருக்க மாட்டார்கள். வேட்பந்தான் சொல்லி பிறர் சொல் பயன்கோடல் மாட்சியின் மாசற்றார் கோள் என்ற அந்த திருவள்ளுவர் சொல்வது போல் பிறரிடம் பேசும்போது அவர் திரும்பவும் தன் பேச்சை கேட்க வேண்டும் என்கிற பேசுகிற அளவிற்கான ஒரு பேச்சுக்கு சொந்தக்காரர் இவர். ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மச்சில் குடியிருக்கும் மணித்தென்றல் மனம் கசிந்து குச்சில் குடிபுகுந்து குலவுதல் போல் யாப்பென்னும் அச்சில் குடியிருக்கும் என் தமிழே, அன்றாடம் எச்சில் குடியிருக்கும் என் நாவில் எழுந்தருள உன்னை வணங்குகிறேன் உயிர் தமிழே, நீ வாழ்க. மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நாற்பத்தி 8வது புத்தக திருவிழாவிற்கு தலைமை தாங்கி சிறப்பித்திருக்கின்ற பப்பாசியின் மதிப்பிற்குரிய தலைவர், காலத்தால் சீலத்தால் மூத்த ஐயா சேது சொக்கலிங்கம் அவர்களே, பப்பாசியை முன்னெடுத்து செல்வதற்கு இடையறாதும் தடையறாதும் இயங்கி வருகிற பப்பாசியின் செயலாளர் என்னுடைய ஆருயிர் நண்பர் எஸ்கே முருகன் அவர்களே, இந்த நிகழ்விற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் வண்ணத் தமிழில் எண்ணமினிக்க வரவேற்று மகிழ்ந்திருக்கின்ற பப்பாசியின் செயற்குழு உறுப்பினர் மதிப்பிற்குரிய ராம கண்ணப்பன் அவர்களே, அனைவருக்கும் நன்றி சொல்ல காத்திருக்கின்ற பப்பாசியின் துணை இணை செயலாளர் கண்ணியத்திற்குரிய எம் சாதிக் பாட்ஷா அவர்களே, முத்து தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற அன்பு மகள் யாழினி அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கிற பேராசிரியர் பெருமாட்டி ஹேமமாலினி அவர்களே, வேலம்மாள் நியூஜன் பள்ளிகளின் இயக்குனரும் நாகர்கோவில் சந்திப்பில் சந்தித்த நிமிடத்திலிருந்து இப்போதும் என்னில் சங்கமித்துக் கொண்டிருக்கிற சந்தத மரபா நண்பர் ஜெயஹரீஷ் அவர்களே, கதை தொழிற்சாலையை இங்கே அலங்கரித்து அமர்ந்திருக்கின்ற சமகால சிறந்த படைப்பாளி ஐயா பட்டுக்கோட்டை பிரபாகர் அவர்களே, நீண்ட தூரம் பயணித்து வந்த என்னை
வரவேற்று உங்கள் வாசலுக்கு என்னை அழைத்து வந்திருக்கின்ற, நான் சென்னை வருகிற பொழுதெல்லாம் என் மழைக்கு குடையாகவும் என் பசிக்கு சோறாகவும் என் கனவுகளுக்கு நம்பிக்கையாகவும் திகழ்கிற என்னுயிர் தம்பி காரைக்குடி சுப்பிரமணியன் அவர்களே, அவரோடு வந்திருக்கின்ற ஆருயிர் நண்பர் கோவை அஜய் அவர்களே, ஜனநாயகத்திற்கு உப்பாகவும் அதே நேரத்தில் சர்க்கரையாகவும், ஜனநாயகத்திற்கு வானமாகவும் அதே நேரத்தில் சிறகாகவும் இருக்கின்ற ஏடுகளின் ஊடகங்களின் பெருமைக்குரிய நிருபர்களே வணக்கம். இந்த நாளில் 48வது புத்தக திருவிழாவில் இந்த ஆண்டும் என்னை பேச பணித்திருக்கின்ற பப்பாசி நிர்வாகிகளை தலையால் வணங்குகிறேன், தமிழால் ஆராதிக்கிறேன். எனக்கு முன்னால் 3 பேர் பேச்சையும் நீங்கள் காது கொடுத்து கேட்டீர்கள். கற்றிலன் ஆயினும் கேட்க என்றான் வள்ளுவன். இப்பொழுது கேட்கிற தலைமுறையும் அருகி வருகிறது. தாராளமயமாக்கலும் உலகமயமாக்கலும் நவீனமயமாக்கலும் இன்னைக்கு நம்முடைய பண்பாட்டின் அடித்தளத்தை அசைத்து விட்டது. அதனால் தான் வாசிக்கிற தளம் தகர்ந்து விட்டதாக நான் கருதுகிறேன். நண்பர் ஜெயஹரீஷ் ஒரே நாளில் 10,000 மாணவர்களை புத்தக திருவிழாவில் பங்கெடுக்க செய்வதற்கு நான் மெசேஜ் அனுப்பியிருக்கிறேன் என்று சொன்ன பொழுது நான் மிகுந்த குதூகலத்திற்கு ஆளானேன். ஒரு குற்றால பரவசம் என்னை வந்து ஆட்கொண்டது. பப்பாசி எடுத்திருக்கிற இந்த மகத்தான முயற்சிக்கு ஹரீஷ் இந்த பங்களிப்பை செய்வதன் மூலம் அவர் என்றைக்கும் நினைவு கூறப்படுவார் என்று நான் நம்புகிறேன். அந்த மெசேஜில் நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும், புத்தகம் வாங்காவிட்டாலும் பரவாயில்லை என்று அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார். அந்த வார்த்தை தவிர்த்திருக்கலாம். ஒரு புத்தகமாவது வாங்குங்கள் என்று போட்டிருந்தால் அதையும் மாணவர்கள் பின்பற்றி இருப்பார்கள். ஏனென்றால் வாசிக்கிற தளம் தகர்ந்து கொண்டிருக்கிறது. நான் என் கண்முன்னாலேயே பார்க்கிறேன். கட்சி பத்திரிகை என்று வருகிற பத்திரிகை கூட கட்சிக்காரன் வாசிப்பதில்லை. ஏன் என்று அவனிடத்தில் கேட்டால், இதெல்லாம் நான் அலைபேசியிலே பார்த்து விடுவேன் என்கிறான். அலைபேசி இன்றைக்கு ஒரு வினை சுமையாக மாறிவிட்டது. அதற்காக அது இல்லாமல் வாழ முடியுமா என்றால், மனைவி இல்லாமல் கூட ஒருவன் வாழலாம், அலைபேசி இல்லாமல் ஒருவன் வாழ முடியாது. ஆகவே மிகுந்த அறைகூவல்களுக்கு மத்தியில், சவால்களுக்கு மத்தியில், சங்கடங்களுக்கு மத்தியில் தான் ஒரு 48 ஆண்டுகளை பப்பாசி கடந்திருக்கிறது. நான் உரிய நேரத்திற்கு வர வேண்டும் என்று நான் புறப்பட்டு வந்தாலும் நான் மேடைக்கு கொஞ்சம் தாமதமாக வந்தேன். அதற்கு முருகன் என்னை பொறுத்தருள வேண்டும். நான் எந்த மதத்தையும் சார்ந்தவன் இல்லை. இன்றைக்கு தாமதத்தை சார்ந்தேன்.
முத்தமிழறிஞர் பதிப்பகத்தில் நூல்களை அறிமுகம் செய்துவிட்டு என்னுடைய நண்பன் ஹாஜா குத்புதீன் என்கிற மானஸ் எழுதிய உலகின் கடைசி மனிதன் என்கிற புத்தகத்தை த டிராவிடியன் ஸ்டாக் பதிப்பகத்தின் சார்பில் வெளியிட்டுவிட்டு நான் மேடைக்கு வந்திருக்கிறேன். 1.25 நாளும் என்பது எனக்கு தலைப்பு. 1.25 என்பது வேறொன்றுமல்ல, திருக்குறள் தான். 25 ஆண்டு வள்ளுவர் சிலை நிறுவியதனுடைய வெள்ளி விழாவை எங்கள் கன்னியாகுமரியில் 3 நாள் கொண்டாடிவிட்டு நான் இந்த அரங்கத்திற்கு வந்திருக்கிறேன். வள்ளுவர் சிலை ஒரு வைரத்தை போல இன்றைக்கு ஒளி வீசுகிறது. உலகத்தில் எழுத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கிறது இந்த அரசு. உலகத்தில் எந்த எழுத்தாளனுக்கும் எவ்வளவு பெரிய சிலை இல்லை, வள்ளுவருக்கு மட்டும்தான் இவ்வளவு உயரத்தில் சிலை இருக்கிறது. தலைவர்களுக்கு சிலை இருக்கிறது, ஆனால் ஒரு எழுத்தாளனுக்கு இவ்வளவு உயரத்தில் சிலை, அதுவும் இன்றைக்கு அதற்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். முத்துகளின் பள்ளத்தாக்காக இருந்த கடல் முதுமக்கள் தாளியாக மாறி என்ற சுனாமி வேளையில் கூட அந்த வள்ளுவர் சிலையை அது கொண்டு போய்விடும் என்ற ஒரு அச்சம் உறைந்திருந்த காலத்தில் கூட அந்த ஆழி பேரலை வள்ளுவன் காலடியில் வந்து விழுந்து வணங்கிவிட்டுத்தான் போனதை தவிர வள்ளுவர் சிலையை அசைத்து பார்க்க முடியவில்லை. அதற்கு இன்றைக்கு பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள். 1.25 என்றால் வள்ளுவத்தை பற்றி பேச வேண்டிய தேவை இன்றைக்கு அதிகமாகி இருக்கிறது. ஏனென்றால் புக்ஸ் ஃபார் விஸ்டம் அது ஒரு வகை. ஒரு ஆண்டன் சகாவினுடைய ஒரு கதை கிடைத்தால் 1 மணி நேரத்தில் அதை படித்து விடலாம். ஆனால் புக்ஸ் ஃபார் எவர், எப்போதும் படிப்பதற்கு ஒரு புத்தகம் இருக்கிறது என்றால் திருக்குறள் நமக்கு இருக்கிறது. தமிழர்களினுடைய கலை அடையாளத்திற்கு ஆகாயமளாவை எழுந்து நிற்கக்கூடிய ராஜராஜ சோழன் நிர்மாணித்திருக்கக்கூடிய தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் இருக்கிறது. தமிழர்களுடைய அறிவின் அடையாளத்திற்கு திருக்குறள் இருக்கிறது என்பதை நாம் நெஞ்சில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு எழுத்தாளன் என்பதை தாண்டி வள்ளுவருடைய பாதிப்பு எப்படி இருக்கிறது என்றால் வழி நூல்கள் என்பார்கள். திருக்குறளுக்கு ஏறக்குறைய 7000ற்கு மேற்பட்ட வழி நூல்கள் இருக்கின்றன. வாசை குழந்தைசாமி எழுதிய வாழும் வள்ளுவம், ஈரோடு தமிழன்பன் எழுதிய வணக்கம் வள்ளுவம், திருநாவுக்கரசு எழுதிய வள்ளுவர் அறம் 3 புத்தகங்களுக்கு சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது. இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட நூலை ஆய்வு செய்து 3 சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்திருக்கிறது என்றால் திருக்குறளுக்கு மட்டும்தான் கிடைத்திருக்கிறது. சாகித்ய அகாடமி நம்மை சார்ந்த அமைப்பல்ல, அது இந்திய அரசின் சார்பில் இயங்குகிற ஒரு அமைப்பு. திருக்குறளுக்கு என்ன சிறப்பு? காலம் எப்படி வேண்டுமென்றாலும் கோலம் போடலாம். சரித்திர விசித்திரங்களை நாமே கண்கூடாக காண வேண்டிய காலம் வந்துவிட்டது. தென்கொரியாவில் இருந்து ஒரு புறப்பட்ட விமானம்
கீழே விழுந்து 128 பேர் இறந்து போனார்கள். அஜர்பைஜானில் இருந்து புறப்பட்ட விமானம் கஜகஸ்தானில் கீழே விழுந்து 36 பேர் இறந்து போனார்கள். நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் இந்த உலகத்தில் என்றைக்கும் இருக்கப் போவது நூல்கள் மட்டும்தான். நூல்கள் மட்டும்தான், நிறம் மாறாத நண்பர்கள். அந்த நூலின் வரிசையில் உலகத்தில் முதலில் வைத்து எண்ணப்பட வேண்டிய நூலாக இன்றைக்கு திருக்குறள் இருக்கிறது. விவிலியத்திற்கு அடுத்து பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட தகுதி திருக்குறளுக்கு உண்டு. இந்த திருக்குறளை வெளிநாட்டில் இருந்து வந்தவன் படித்தான். அவனுடைய பெயர் ஜி போப். Where do you come from? நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்ட பொழுது நான் லண்டனில் இருந்து வருகிறேன் என்றான். எதற்கு வந்திருக்கிறாய் என்று கேட்ட பொழுது விவிலியத்தை பரப்புவதற்கு வந்திருக்கிறேன் என்றான். அவன் விவிலியத்தை பரப்புவதற்கு தமிழ்நாட்டின் வீதிகளில் வலம் வந்த பொழுது தமிழர்கள் தமிழையே பேசிக் கொண்டிருந்தார்கள். இப்பொழுது தமிழர்கள் தமிழே பேசுவதில்லை. எங்கள் வீட்டு பாட்டி கூட இப்பொழுது ஏர்லி மார்னிங் தான் எழுந்திருக்கிறாள். தமிழ் பேசுவதில்லை. எல்லோரும் தமிழ் பேசுகிறார்கள். தமிழுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற உறவு இரத்தத்துக்கும் சதைக்கும் உள்ள உறவாக இருக்கிறது. இவரிடத்தில் நான் கொண்டு வந்திருக்கிற விவிலியத்தை சொல்ல வேண்டுமானால், சொல்லிக் கொடுக்க வேண்டுமானால் நான் தமிழில் சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே ஜி.யு. போப்பு தமிழ் படித்தான். அவன் தமிழ் படித்தான். தமிழோடு சேர்ந்து திருவாசகத்தையும் படித்தான். அவன் படித்துவிட்டு சொன்னான், உலகத்தில் பக்தி இலக்கியங்கள் லத்தீன் மொழியில் இருக்கிறது என்றுதான் உலகம் இதுவரைக்கும் கருதி கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழில் இருப்பது போன்ற பக்தி இலக்கியங்கள் உலகத்தில் எந்த மொழியிலும் என்று இல்லை என்று சொன்னவன் ஜி.யு. போப். சொன்னது மட்டுமல்ல, திருவாசகத்தை படித்துவிட்டு இட் இஸ் போன் மெல்டிங் சாங்ஸ், இது எலும்பை உருக்குகிற பாடல்கள் என்று எழுதி திருவாசகத்தை முதலில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அகிலத்திற்கு கொடுத்தவன். திருவாசகத்திற்கு எழுதிய முன்னுரை ப்ரிஃபஸ் இன்றைக்கு படித்து பார்த்தாலும் படிக்கிறவர்களை வியப்பில் ஆழ்த்திவிடும். அவன் திருவாசகத்தை திருக்குறளை படித்துவிட்டு ஜி.யு. போப் சொன்னார், நான் செத்து போனதற்கு பிறகு இங்கே ஒரு தமிழ் மாணவன் தூங்குகிறான் என்று எழுதி வையுங்கள், ஹியர் லைஸ் ஏ தமிழ் ஸ்டூடெண்ட் என்று ஜி.யு. போப்பு சொன்னான். இன்றைக்கு மாட்சி வைத்தேங்க முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அந்த சிலையை பார்ப்பதற்கு 3 படகுகளை இன்றைக்கு விட்டிருக்கிறார். ஒரு படகிற்கு காமராஜர் பெயர் வைத்திருக்கிறார். இன்னொரு படகுக்கு கன்னியாகுமரி மாவட்டத்தை தாய் தமிழகத்தோடு சேர்ப்பதற்கு அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்து அந்த விடுதலைக்காக போராடிய மார்ஷல் நேசமணியின் பெயரை வைத்திருக்கிறார். இன்னொரு படகுக்கு ஜி.யு. போப் அவருடைய பெயரை முதலமைச்சர் அவர்கள் சூட்டியிருக்கிறார்கள். அவரை நாம் இந்த நாளில் நினைவு வருகிறோம். திருக்குறளுக்கு என்ன சிறப்பு? திருக்குறள் என்கிற அந்த நூலில் எந்த இடத்திலும் தமிழ் என்கிற வார்த்தையை சொல்லவே இல்லை. எந்த சமயம் குறித்தும் அதில் பதிவில்லை. எந்த சாதி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை. எந்த நாடு குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை. எந்த மொழி குறித்தும் திருக்குறளில் பதிவில்லை. நான் தான் எழுதினேன் என்றும் திருக்குறளில் பதிவில்லை. 63 இடங்களில் உலகென்று வருகிறதே தவிர வேறு எந்த பதிவும் இல்லை. என்னுடைய நதியை பற்றி குறிப்பிடுகிறாரா? காவிரியை பற்றி பேசுகிறாரா? இல்லை. என் நாட்டை பற்றி பேசுகிறாரா? இல்லை. இந்த நாட்டில் வெந்ததை தின்று வந்ததை பேசுகிற வன்கணாளர்கள் வாழுகிற நாட்டில் திருக்குறள் ஏன் பிறந்தது?
எதற்காக பிறந்தது என்று கேட்டால் பொருள் உடைமைதான் உடைமை என்று நீங்களும் நானும் இன்றைக்கு கருதி கொண்டிருக்கிறோம். பொருள் உடைமைதான் உடைமை என்று கருதி கொண்டிருக்கிற சமூகத்தில் உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது. உள்ளம் உடைமைதான் உடைமை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது. எல்லாவற்றுக்கும் இந்த உள்ளம் கள்ளமில்லாமல் இருக்குமானால், உள்ளத்திலே கசடில்லாமல் இருக்குமானால், ஒரு உள்ளம் ஒருவனுக்கு நிர்மலமாக இருக்குமானால், அவனை விட உயர்ந்த மனிதன் உலகத்தில் வேறு யாரும் இல்லை என்று பேசுவதற்கு திருக்குறள் வந்தது. வாழ்க்கை என்பது 1.5 அடியில் பிறந்து 6 அடிக்கு வளர்ந்து மண்ணுக்கு உரமாவதல்ல. நிலத்தில் விளைத்தவைகளை தின்று திரிந்த கதை முடிப்பதல்ல. உண்ட உணவின் கொழுப்புகளை பிறரோடு கூடி தனித்துக் கொள்ள வேண்டும் என்கிற தன்னிச்சையின் பார்ப்பட்டதல்ல. வாழ்க்கை என்பது வாழ்வாங்கு வாழ்வதுதான் என்பதை வழிகாட்டுவதற்கு திருக்குறள் வந்தது. அது வழிகாட்டியாக இருந்தது என்பதை விட நம்மை நெறிப்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய புரட்சிக்கு திருக்குறள் தலைமை தாங்கியது. இன்றைக்கு இதில் நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல் இருக்கிறது. வள்ளுவத்தை எப்படி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், சமகால வாழ்க்கையோடு வள்ளுவத்தை நாம் சொல்லிக் கொடுத்தால் தான் திருக்குறள் நெஞ்சில் நிற்கும். தமிழ் தாத்தா உவேசா அவர்கள் எழுதுகிறார்கள், சோழவள நாட்டில் லால்குடி துவாக்குடிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் சுப்பையர் என்று ஒருவர் இருந்தார். அவர் ஒரு 100 ஏக்கர் நன்சை நிலம் அவருக்கு இருக்கிறது. அந்த 100 ஏக்கர் நன்சை நிலத்தில் விளைகின்ற எல்லா நெல்லையும் கொண்டு வந்து அரிசியாக்கி திருத்தல யாத்திரை செல்லக்கூடியவர்களுக்கு சோறு சமைத்து அன்னம்பாலிப்பது அவருடைய அன்றாட கடமை. அன்னம்பாலிப்பது என்று சொன்னால் ஏனோதானோ சாப்பாடு அல்ல. எல்லா விதமான கூட்டு, காய்கறி, ஊறுகாய், அப்பளம், ரசம், மோர், சாம்பார் என்று சொல்லி எத்தனை பேர் வந்தாலும் அங்கே வாழை இலை விரித்து அன்னதானம் போடுவார் சுப்பையர். எத்தனை பேரும் வரலாம். வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு, குடந்தை மகாமகத்திற்கு, சிதம்பரத்திற்கென்று அந்த வழியாக சொல்லக்கூடிய திருத்தல யாத்திரை செய்யக்கூடிய அனைவருக்கும் அவர் அன்னம் பாலிப்பார் தினமும். எவ்வளவு பேர் வந்தாலும் சமைத்து போடுவார்கள். அவருக்கு அவருடைய அண்ணன், அவருடைய தம்பி, அவருடைய மனைவி, அவருடைய தங்கை, அவருடைய உற்றார் உறவர்கள் எல்லாம் அந்த வேலையில் தங்களை ஆட்படுத்திக் கொள்வார்கள். காய்கறி நறுக்குவது ஒருவர், சமைப்பது ஒருவர், பந்தி பரிமாறுவது ஒருவர், இலை நறுக்குவது ஒருவர் என்று சொல்லி அவர்களுக்குள்ளேயே வேலையை பங்கிட்டு சுப்பையர் அவர்கள் அன்றாடம் குறைந்தது 2000 பேருக்கு அன்னதானம் செய்வார். இப்பொழுது 10 பேருக்கு அன்னதானம் கொடுத்துவிட்டு அதை படம் எடுத்து இன்றைக்கு வெளிப்படுத்துகிறார்கள். 2000 பேர் தினசரி சாப்பிடுவார்கள் சுப்பையர் வீட்டில். அரண்மனை போன்ற வீடு, வீட்டு முற்றத்தில் பந்தி, அதற்கொரு மிகப்பெரிய பந்தல், சலிக்காமல் உணவு பரிமாறிக்கொண்டே இருப்பார்கள். ஒரு நாள் அவருக்கு பொருளாதார முடை ஏற்பட்டு விட்டது. மழை பொழியவில்லை. கார் நடந்தால்தான் ஏர் நடக்கும், ஏர் நடந்தால்தான் பார் நடக்கும். கார் நடக்கவில்லை, ஏர் நடக்கவில்லை. அவருடைய வீட்டிலும் ஒரு பொருளாதார முடை ஏற்பட்டது. கார் தட்டிய பஞ்சம் வந்துவிட்டது. என்ன செய்வது? அன்னதானம் பாதிக்கக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய தங்கையினுடைய, தன்னுடைய மனைவியினுடைய எல்லா நகைகளையும் கொண்டு போய் வங்கியில் அடகு வைத்து, என்னானாலும் சரி
இந்த அன்னதானத்தை நிறுத்திவிடக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். நகையை அடகு வைத்து எவனாவது அன்னதானம் செய்வானா? செய்தார் ஒருவர். அன்னதானம் முறைப்படி நடந்தது. வெள்ளைக்காரன் ஆட்சி நடந்த காலம். தாசில்தார் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினார். நீ நிலத்திற்கு கட்ட வேண்டிய நிலவரியை கட்டவில்லை, உடனடியாக கட்டவும், இல்லாவிட்டால் உன்னுடைய நிலம் ஜப்தி செய்யப்படும் என்று அவருக்கு கடிதம் வந்தது. அவர் கடிதத்தை படித்தார். படித்துவிட்டு அவர் எந்த பதைப்புக்கும் ஆளாகவில்லை. அவர் மீண்டும் அன்னதானம் வழங்குகிற அந்த வேள்வியை தவறாமல் செய்து கொண்டிருந்தார். ஒரு நாள் தாசில்தார் மீண்டும் ஒரு ஓலை அவருக்கு அனுப்பினார். நீ நிலவரியை செலுத்தாமல் அன்னதானம் வழங்கி கொண்டிருக்கிறாய், கேட்டால் கார்தட்டிய பஞ்சகாலம், என்னால் செலுத்த முடியாது என்கிறாய், அன்னதானம் மட்டும் போடுவதற்கு எங்கிருந்து காசு வருகிறது என்று கேட்ட பொழுது, நான் என்னுடைய என்னுடைய தங்கையினுடைய நகையை அடகு வைத்து நான் இந்த அன்னதானத்தை வழங்கி கொண்டிருக்கிறேன். இந்த கார்தட்டிய நிலைமை நீடிக்காது. மழை ஒரு நாள் பொழியும், வானம் ஒரு நாள் பெய்யும். அப்பொழுது நான் மீண்டும் உங்களுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நான் அபராதத்தோடு செலுத்தி விடுகிறேன், என்னை தொந்தரவு செய்யாதீர்கள் என்று அவர் தாசில்தாருக்கு கடிதம் எழுதினார். தாசில்தாருக்கு இவருடைய அன்னதானத்தால் வருகிற புகழ் அவராலே தாங்கிக் கொள்ள முடியவில்லை. மீண்டும் ஒரு வரைவோலை அனுப்பினார். உடனடியாக செலுத்த வேண்டும் என்று. அவர் செலுத்தவில்லை. அதற்காக அவர் சிரமப்படவும் இல்லை. அப்படி ஜப்தியை செய்வாரானால் ஜப்தி செய்துவிட்டு போகட்டும் என்றுதான் அவர் கருதி இருந்தார். அந்த தாசில்தார் என்ன செய்தார்? எந்த கட்டளைக்கும் பணியாமல் இருக்கிறார் சுப்பையர் என்று சொல்லி உடனடியாக ஆட்சித்தலைவராக இருந்தவர் வெள்ளைக்காரர் அவருக்கு ஒரு கடிதத்தை அனுப்பி, இப்படி ஒருவர் இருக்கிறார், நிறைய நிலங்கள் வைத்திருக்கிறார், வரி செலுத்தாமல் இருக்கிறார், ஆனால் அன்னதானம் செய்து கொண்டே இருக்கிறார், இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதி, ஆட்சித்தலைவர் இந்த கடிதத்தை பார்த்துவிட்டு விசாரணை நடத்தினால் இவர் அன்னதானம் செய்வது ஆட்சித்தலைவருக்கும் தெரிந்ததனால் எப்படி நடக்கிறது அன்னதானம் என்று சொல்லி பார்ப்பதற்கு ஒரு நாள் நள்ளிரவு நடு நிசி ஆட்சித்தலைவர் ஒரு ஆதிதிராவிட தோழனாக அந்த ஊருக்கு வருகிறார். இரவு மணி 1. அந்த அரண்மனை போன்ற வீட்டினுடைய வாசலில் மதில் சுவருக்கு பக்கத்தில் நின்று கொண்டு, எஜமானே அப்படின்னு கூப்பிட்டு சோறு இருக்கான்னு கேட்கிறார். ஆட்சித்தலைவர் சோறு இருக்கான்னு கேட்டால படார் என்று துளி எழுந்து இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உள்ளே வர மறுக்கிறார். ஒரு சாதி தீண்டாமை நிலவில் இருந்த காலத்தில் தன்னை ஆதி திராவிடனாக காட்டிக்கொள்கிற ஆட்சித்தலைவர் மாறுவேடத்தில் வந்து அவருடைய வீட்டு காம்பவுண்டு சுவர் மதில் சுவரை தாண்டுவதற்கு அவர் யோசிக்கிறார். ஆதி திராவிட தோழர் ஆன காரணத்தினால்தான் அவர் மதில் சுவருக்குள்ளே வரமறுக்கிறார் என்று சொல்லி சுப்பையர் மரக்கால் நிறைய சோறு, நள்ளிரவு மரக்கால் நிறைய சோறு நிரப்பி இலையினால் செய்யப்பட்ட குடுவையில் கூட்டுகளை எல்லாம் வைத்து மோர், ரசம், சாம்பார் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு மதிலுக்கு வெளியே கொண்டு வந்து சாப்பாட்டை மரக்காலோடு வைக்கிறார். இங்கேயே ஓடிக்கொண்டிருக்கிறது தண்ணீர், இந்த தண்ணீரை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், வயிறார சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். அப்பொழுது மரக்கால் அப்படின்னு கேட்கிறார். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மரக்காலை தாருங்கள், இல்லாவிட்டால் கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லி வயிறார சாப்பிட்டு விட்டு அவர் மரக்காலையும் கொண்டு போய்விட்டார். தாசில்தார் ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதினால் ஆட்சித்தலைவர் ஒரு ஆதி திராவிட தோழனாக மாறுவேடத்தில் வந்து அன்னதானத்தை பார்வையிட்டால் அன்னதானம் நடப்பதைக் கண்டு மகிழ்ந்தார். ஒரு நாள் சுப்பையருக்கு கடிதம் வந்தது.
ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இந்த நாள் இத்தனை மணிக்கு நீங்கள் ஆஜராக வேண்டும் என்று கடிதத்தை பெற்றுக்கொண்டவர் ஆட்சித்தலைவரை சந்திக்க சென்றார். ஆட்சித்தலைவர் நிர்வாகிகள் இங்கே உட்கார்ந்திருப்பது மாதிரி நாற்காலி உட்கார்ந்திருக்கிறார். உயரமான நாற்காலி, முன்பக்கம் மேசை, மேசையை சுற்றி வெள்ளை துணி. விசாரித்தார், எத்தனை ஏக்கர் நிலம் இருக்கிறது, எத்தனை பேருக்கு சோறு போடுகிறாய், ஏன் வரி செலுத்தவில்லை, எல்லா கேள்விகளுக்கும் அவர் பளிச்சென்று பதில் சொன்னார். ஏன் அன்னதானம் செய்கிறாய், எனக்கு அதிலே இருக்கிற ஈடுபாடு வேறு எதுவும் இல்லை, என் வாழ்க்கையில் வேறு நோக்கம் ஒன்றும் கிடையாது, நிறைய தேட வேண்டும் என்கிற தாகமும் தவிப்பும் எனக்கு இல்லை, பசித்தவர்களுக்கு சோறு போட வேண்டும் என்பதை என் வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டேன். ஒரு பஞ்சகாலம் வந்ததினாலே அன்னதானம் போடுவதற்கு தட்டுப்பாடு முட்டுப்பாடு வந்துவிடுமோ என்று கருதி அந்த பஞ்சகாலத்திலும் சோறு போடுவதற்கு என்னுடைய தங்கையின் நகையை, என் மனைவியின் நகையை அடமான வைத்துத்தான் நான் சோறு போட்டேன். நகையை இதுவரைக்கும் எடுக்க முடியவில்லை. ஆனால் தாசில்தார் எனக்கு தொடர்ந்து தொந்தரவு செய்தார். ஆனாலும் அன்னதானம் இப்பொழுது வழங்கி கொண்டுதான் இருக்கிறேன். நேற்றைக்கு இரவு ஒருவர் வந்தாரா அப்படின்னு கேட்டார். வந்தார். அந்த இரவு நேரத்தில் சோறு பரிமாறினாயா? பரிமாறினேன். எப்படி கொடுத்தாய்? மரக்காலில் வச்சு சோறை கொடுத்தேன். சரி, மரக்கால் திரும்ப வந்ததான்னு கேட்டார் ஆட்சித்தலைவர். சாப்பிட்டவர் மரக்காலை தராம போயிட்டாரு. வேணும்னாலே நீங்க கொண்டு போங்கன்னு நான் முதல்ல சொல்லிட்டேன். அந்த முன்னாடி மேசை மறைத்திருந்த துணியை விலக்கி கொண்டு மரக்காலை ஆட்சித்தலைவர் கையில் எடுத்து, இதுதானா அந்த மரக்கால்னு கையை தூக்கினார். ஆம், இதுதான் அந்த மரக்கால்னு சொன்னா ஆட்சித்தலைவர் தான் வந்து சாப்பிட்டு விட்டார் என்று அப்பொழுது தெரிந்து விட்டது. ஆகவே ஒரு வேள்வி செய்வதற்கு என்ன முட்டுப்பாடு வந்தாலும், என்ன தட்டுப்பாடு வந்தாலும், அந்த வேள்வி செய்வதில் ஒரு ஈடுபாட்டோடு செய்யக்கூடியவனுக்கு உலகம், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்திருக்கின்றன என்பதற்கு அந்த அன்னதான செய்த சுப்பையர், அவருக்கு பிறகு அன்னதான சுப்பையர்னு பேர். இன்னைக்கு அப்படி ஒரு ஆளை பார்க்க முடியுமா என்றால் பார்க்க முடியாது. ஒரு திருக்குறள் என்கிற நூல் அன்னதான சுப்பையருக்கு ஆதர்சமாக இருந்தது. அதை அவர் நடைமுறைப்படுத்துவதற்கு அது அவருக்கு ஒரு வாசலை திறந்து வைத்தது. ஒரு நூல் எதை செய்ய வேண்டுமோ அதை இந்த மண்ணில் அந்த அதிசயத்தை நிகழ்த்திய நூல் திருக்குறள். ஒரு 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் அதனுடைய இருப்புக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை. அந்த நூல் இன்னும் இருக்கிறது என்பதை விட இந்த மனித சமூகத்தை அது இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு குறளுக்கு உள்ளம் உடைமைதான் உடைமை, வேறொன்றும் உடைமை இல்லை என்று திருக்குறள் அடித்து சொல்லுகிறது. மனதிற்குள்ளே மகரந்த சேர்க்கை நடத்தாமல் இந்த மண்ணில் எந்த சமூக மாற்றத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆகவே உள்ளம் உடைமைதான் உடைமை, வெள்ளத்தனைய மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு என்று வள்ளுவம் சொல்லியது. ஓடிக்கொண்டிருக்கிற ஆற்றின் கரையில் ஒரு அருளாளர் உட்கார்ந்திருக்கிறார். அவரை தேடி தேடி மனிதர்கள் வருகிறார்கள். அவருடைய தலையில் வைத்து அவர் ஆசி வழங்குகிறார். ஏதோ அவர்களுக்கு கிடைத்தது மாதிரி ஒரு மன நிறைவில் அந்த அருளாளரை சந்தித்து விட்டு அவர்கள் புறப்பட்டு போய்விடுகிறார்கள். அதனாலே அந்த ஊரிலே இருந்த வைத்தியர்களுக்கு, மருத்துவர்களுக்கு வருமானம் குறைந்து விட்டது. இந்த அருளாளர் தான் நம்முடைய தொழிலுக்கு இடையூறாக இருக்கிறார். இவர் வழங்குகிற அருளாசியில் நம்ம இப்பொழுது யாரும் வரவில்லை. ஆகவே இந்த அருளாளரை இங்கிருந்து விரட்டி தீர வேண்டும் என்று வைத்தியர்கள் எல்லாம் முடிவெடுத்தார்கள். ஒரு நாள் அந்த வைத்தியரிடத்தில் ஒருவன் வந்தான், மெலிந்திருந்தான்,
நலிந்திருந்தான். நடுக்கத்தோடு அவன் வந்தான். அவனுக்கு வந்திருக்கிற நோயை கண்டறிய முடியவில்லை. விதவிதமான மருந்து கொடுத்தார்கள். ஒரு நாளும் அவனுக்கு நோய் தீரவில்லை. இனிமேல் இந்த நோய் தீருவதற்கு சாத்தியமில்லை. அந்த அருளாளரை பழிவாங்குவதற்கு இந்த நோயாளி நமக்கு பயன்படுவான் என்று கருதி எங்களிடத்தில் சிகிச்சை எடுத்துக்கொண்டதை நீ அவரிடத்தில் சொல்லாதே. அந்த அருளாளரை போய் பார் என்றார்கள். அவன் அந்த அருளாளரை போய் பார்த்தான். 10 நாள் கழித்து வா என்றார். அவன் 10 நாள் பொறுத்து மீண்டும் சென்றான். மீண்டும் 10 நாள் பொறுத்து வா என்றார். மீண்டும் 10 நாள் பொறுத்து சென்றான். இன்னும் ஒரு 10 நாள் பொறுத்து வா என்றார். மீண்டும் 10 நாள் பொறுத்து சென்றார். அன்றைக்கு அவனிடத்தில் சொன்னார், நீ நலிந்திருக்கிறாய், மெலிந்திருக்கிறாய், எப்பொழுதும் ஒரு நடுக்கம் உனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. நீ மருந்து தேடி என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நான் உனக்கு ஒரு மருந்து தருகிறேன் என்று தூக்க மருந்தை தேனில் கலந்து அவனுக்கு கொடுத்தார். அவன் வீட்டில் கொண்டு போய் குடித்தான். தன்னை மறந்து தூங்கினான். குறிப்பிட்ட நேரத்திற்கு அவன் எழுந்திருக்கவில்லை. தூங்கி எழுந்ததற்கு பிறகு ஒரு உற்சாகம் அவனிடத்தில் பற்றி கொண்டது. மீண்டும் அந்த அருளாளரிடத்தில் சென்றான். அன்றைக்கும் அந்த தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். அன்றைக்கும் வீட்டுக்கு சென்று குடித்தான். நன்றாக உறங்கினான். மீண்டும் அருளாளரிடத்தில் சென்றான். எனக்கு நோய் குறைந்தது மாதிரி ஒரு உணர்வு வந்திருக்கிறது. என்னை மறந்து தூங்கினேன். என்னுடைய மனம் லேசாகிவிட்டது. நான் இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். உன்னுடைய கையை நீட்டு, உன்னுடைய கையில் மரண நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது, நீ இன்னும் சுகமாகவில்லை என்று சொல்லிவிட்டு அன்றைக்கும் அந்த தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். அடுத்த நாள் வந்தான். என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது பாருங்கள் என்றான். அன்றைக்கும் பார்த்துவிட்டு மரண நாடி இன்னும் இருக்கிறது என்று அருளாளர் சொன்னார். அன்றைக்கும் தூக்க மருந்தை தேனில் கலந்து கொடுத்தார். வீட்டிற்கு சென்றான், குடித்தான். அடுத்த நாள் வந்தான். என்னுடைய மரண நாடி எப்படி இருக்கிறது என்று கேட்டான். பார்த்து விட்டு சொன்னார், மரண நாடி நின்று விட்டது, இனி உனக்கு எந்த ஆபத்தும் இல்லை, போய் வரலாம் என்று சொல்லி அவரை அனுப்பி வைத்தான். இந்த வைத்தியர்கள் எல்லாம் போய் அவன் குணமாகிவிட்டதை அறிந்து அந்த அருளாளரை விரட்டுவதற்குத்தான் நாம் இவனை அனுப்பி வைத்தோம், இவன் குணமாகிவிட்டான் என்று சொல்லுகிறான் என்று சொல்லி செய்தியை சொன்ன மாத்திரத்தில் மணிமுடி தரித்திருந்த மன்னர் அந்த அருளாளரை கூப்பிட்டார். நீ என்ன மருந்து கொடுத்தாய், அவன் எப்படி குணமானான் என்று கேட்ட பொழுது, ஐயா அவனுக்கு நோய் ஒன்றும் இல்லை, அவனுக்கு உள்ளம் சரியில்லை, உள்ளத்தில் ஒரு பெரிய பள்ளம் விழுந்து கிடந்தது, அதை கண்டுபிடித்தேன், அதை கண்டுபிடித்து சரி செய்து கொடுத்தேன், வேறு ஒன்றும் நான் மருந்தொன்றும் கொடுக்கவில்லை என்று மணிமுடி தரித்த மன்னரிடத்தில் அந்த அருளாளர் சொன்னார். உள்ளத்தில் பள்ளம் இருக்கக்கூடாது, மூளை இருக்கிற இடத்தில் கொழுப்பு இருக்கக்கூடாது, கண்கள் இருக்க வேண்டிய இடத்தில் புண்கள் இருக்கக்கூடாது, இந்த புலனும் பொறியும் சரியாக இயங்க வேண்டுமானால் மருத்துவமனைக்கு சென்று மருந்து வாங்குவதில் புண்ணும் இல்லை, திருக்குறள் என்கிற நூலை பிடித்தால் எல்லாம் சரியாகிவிடும் என்று அந்த அருளாளர் நம்பினார். அதை அவர் நடைமுறைப்படுத்தி காட்டினார். வான்புகழ் வள்ளுவம் இந்த மண்ணில் இந்த சமூகத்திற்கு அவர் செய்திருக்கிற புரட்சி உலகத்தில் வேற எந்த எழுத்தாளனும் மேற்கொள்ளாத புரட்சி. ஒரு 10,000 பாடல்கள் கொண்டு கம்பன் இந்த நாட்டில் ராமகாவியத்தை எழுதினான். ஒரு எழுத்தாளன் அவனே எடுத்துக்காட்டாக மாற முடியுமா என்றால் மாறிய வரலாறு வான்புகழ் வள்ளுவருக்கு மட்டும்தான் சொந்தம். அவரே சொல்லுகிறார், நிறைமொழி மாந்தர். யார் நிறைமொழி மாந்தர் என்பதை எப்படி அடையாளம் காட்டி விடுவதென்றால் அவர் எழுதிய மறைமொழி காட்டிவிடும் என்று வள்ளுவர் சொல்லுகிறார்.
அவருடைய மறைமொழியே திருக்குறளாக மாறிவிட்டது. அவர் நிறைமொழி மாந்தராக இருந்தார். அவர் சொல்லுகிறார், அன்றறிவாம் என்னாது அறம் செய்க. அன்றறிவார் என்னாது அறம் செய்க, மற்றது பொன்றுங்கால் பொன்றா துணை. சாகும் பொழுது அறம் செய்யலாம் என்று காத்திருக்காதே, உயிரோடு இருக்கும் பொழுதே அதை செய்துவிடு என்று வான்புகழ் வள்ளுவர் சொல்லுகிறார். எப்படி அறம் செய்வது, எந்த நேரம் செய்வது, எப்போது செய்வது, யாரிடத்தில் கேட்டு செய்வது? அறம் செய்வதற்கு நேரம் காலம் பார்க்காதே, ஒல்லும் வகையெல்லாம் அறவினை ஓவாதே, செல்லும் வாயெல்லாம் செயல் என்றார். ஒல்லும் வகையெல்லாம், முடிந்த பொழுதிலெல்லாம். அதற்கு கையில் காசு வேண்டுமா? தேவையில்லை. சாலையில் உடைந்து கிடக்கக்கூடிய ஒரு கண்ணாடி துண்டை கையில் எடுத்து குப்பை தொட்டியில் போட்டால் அதுவும் அறமாகி விடுகிறது. இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் செல்வதற்கு கண் தெரியாத ஒருவர் தடுமாறுகிறார், கையில் கோல் வைத்திருக்கிறார். அவரை இந்த சாலையின் இப்பக்கத்தில் இருந்து அப்பக்கத்திற்கு கடத்துவதற்கு ஒருவன் உதவினால் அதுவும் அறமாகி விடுகிறது. ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் ஒரு கருவுற்ற பெண் ஏறுகிறாள். அவளுக்கு உட்காருவதற்கு இடமில்லை. அந்த நிலையை பார்த்து கொண்டு ஒருவர் அவருக்கு இடம் கொடுத்து விட்டால் அதுவும் அறமாகி விடுகிறது. ஹெக்கின்ஸ் என்று அமெரிக்காவில் ஒருவன் இருந்தார். அவருடைய தொண்டரும் அவரும் ஒரு நாள் பேருந்தில் ஏறினார்கள். ஒரு நிறுத்தத்தில் பேருந்து நின்றது. ஒரு கருவுற்ற பெண் அந்த பேருந்தில் ஏறினாள். அவளுக்கு உட்காருவதற்கு இடம் கிடைக்கவில்லை. அந்த தொண்டர் இடம் கொடுத்திருக்கலாம். பாட்டசாட்டமான உருவம் உள்ளவர் அந்த பெண்ணுக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கலாம். அவருக்கு இதயத்தில் இடமில்லை. அதனால் அவர் இடம் கொடுக்கவில்லை. தூங்குவது மாதிரி நடித்தார். இப்பொழுதும் அப்படி பல பேர் இருக்கிறார்கள். பேருந்தில் ஒரு வயதானவர் இல்லைன்றால் ஒரு கருவுற்ற பெண் ஏறினால் இடம் கொடுக்க மாட்டார்கள், உட்கார்ந்தே இருப்பார்கள். இதை இன்றைக்கும் நாம் பார்க்கலாம். அவன் அந்த தொண்டன் இடம் கொடுக்கவில்லை. ஹெக்கின்ஸ் இடம் கொடுத்து விட்டார். ஹெக்கின்ஸ் எழுந்து கொண்டார். உட்காருங்கள் அம்மா என்றார். அந்த பெண்மணி உட்கார்ந்தார். காலம் தோல் உரித்தது. ஹெக்கின்ஸ் அமெரிக்காவின் ஜனாதிபதியாகிவிட்டார். இப்படி ஒரு இடம் கொடுத்தவருக்கு அப்படி ஒரு இடம் கிடைத்தது. அவர் ஜனாதிபதி ஆயிட்டார். இந்த தொண்டர் ஹெக்கின்ஸ்கிட்ட கேட்கார், நான் தொண்டனாக இருக்கிறேன், இன்னைக்கும் நான் சேவை செய்துட்டு இருக்கேன், எனக்கு உங்க ஆட்சியில் ஒரு பொறுப்பு தரக்கூடாதான்னு கேட்டார். தருகிறேன் என்றும் சொல்லவில்லை, தரவில்லை என்றும் சொல்லவில்லை. ஹெக்கின்ஸ் அந்த பொறுப்பில் இருந்தது வரைக்கும் அவருக்கு எந்த பொறுப்பும் கொடுக்கவில்லை. அவர் மனசிற்குள் சொல்லிக் கொண்டார், ஒரு கருவுற்ற பெண்ணுக்கு, ஒரு சூலுற்ற தங்கைக்கு ஓடிக்கொண்டிருக்கிற பேருந்தில் இடம் கொடுக்காத நீ என்ன தொண்டு செய்தாய் என்று கேள்வி கேட்டு, உனக்கு இடம் தருவதற்கு நான் தயாரில்லை என்று ஹெக்கின்ஸ் சொல்லி அவருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கவில்லை. உட்காருவதற்கு ஒரு இடம் கொடுத்த ஹெக்கின்ஸ்க்கு உன்னதமான இடம் கிடைத்தது. நான் ஓடிக்கொண்டிருக்கிற ரயிலில் பயணிப்பது என்னுடைய வாழ்க்கை பயணம்தான். வாழ்க்கை பயணம், வழிப்போக்கர் அதில் மனிதர், யாக்கை பெரும் சுமை, தூக்க யார் வருவார், தூக்குவதே வாழ்க்கை. இதுதான் என் வாழ்க்கை. நான் பயணிக்கிறேன். ஒரு வயதான அம்மா என்னிடத்தில் கேட்டு, எனக்கு மேல் இருக்க, எனக்கு அப்பரில் சீட்டு, உங்கள் சீட்டை தருவீங்களான்னு ஒரு அம்மா கேட்குது. என்னுடைய உடல்நிலையோ என்னுடைய வயதையோ காரணம் காட்டி என்னாலே மறுக்க இயலவில்லை. சரி என்று அந்த இடம் கொடுத்து விட்டேன். நான்
நான் மேலே ஏறி உட்கார்ந்து படுப்பது எனக்கு சிரமம்தான், சிலுவை பாடுதன் என்றாலும் நான் கொடுத்து விடுகிறேன். அந்த வயதான தாய் அந்த படுக்கையில் அவர் வசதியாக தூங்கி பயணிக்கிறார். ஒல்லும் வகையெல்லாம் நாம் அறம் செய்ய வேண்டும் என்று பான்புகழ் வள்ளுவம் சொல்லுகிறது. அவர் அறத்திற்காக அறம் பாடிற்றே ஆயிழை கனவை என்று ஒரு காப்பியம் வள்ளுவரை புகழ்ந்து பேசுகிறது. அறம் பாடினார், பொருள் பாடினார், நாடு பற்றி பேசினார், படை பற்றி பேசினார், மன்னனுடைய மாட்சி பற்றி பேசினார், மக்களுடைய மாட்சி பற்றி பேசினார், எல்லா துறை பற்றியும் அவர் ஆய்ந்து ஆய்ந்து பேசினார். காமத்துப்பால் என்று கடைசி அதிகாரம் இன்பத்துப்பால் என்று சொன்னார்கள். அந்த காமத்துப்பாலில் ஒரு இடத்துல காதலனும் காதலியும் கலவி செய்கிறார்கள். கணக்கில்லாத இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். திரும்ப திரும்ப கூடுகிறார்கள், திரும்ப திரும்ப அனுபவிக்கிறார்கள். உலகத்தில் உள்ள எல்லா இன்பமும் தனக்கே வந்து சேர்ந்த பூரிப்பில், புலகாங்கிதத்தில், அந்த மகிழ்ச்சியில் அவர்கள் புரண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை உள்வாங்கிக் கொண்டு வள்ளுவன் கேட்கிறான், இந்த காதலனும் இந்த காதலியும் இப்படி கணக்கில்லாமல் கலவி செய்து கணக்கற்ற களியாட்டத்தில் இருக்கிறார்களே, இவர்கள் அனுபவிக்கிற இன்பத்திற்கு ஈடாக இன்னொரு ஓமை சொல்ல முடியுமா என்று கேட்கிறார்கள். யாரிடத்தில்? வள்ளுவனிடத்தில். அப்படி லயித்து கிடக்கிற அந்த இன்பத்திற்கு ஈடாக ஒன்ன சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. என்ன அதற்கு ஈடாக சொல்ல முடியும்? ஆண்டனியன் கிளியோபட்ரா கதையை சொல்றதா? எதை சொல்வது? இது மாதிரி கணக்கற்ற கலவையில் கரையில்லாத இன்பம் காணுகிற இந்த இன்பத்திற்கு எது ஈடு? எதை உவமை சொல்ல முடியும்? எதை அடையாளம் காட்ட முடியும் என்று கேட்டால், வள்ளுவர் சொன்னார், தன்னுடைய உழைப்பில், தன்னுடைய வியர்வை பாசனத்தில், தான் விடிய விடிய கடமையாற்றியதில் விளைந்த நெல்லை வீட்டுக்கு கொணர்ந்து அதன் உமியை கிளைந்து அதை அரிசியாக்கி அதை உலையில் இட்டு உற்றாரும் உறவினரும் எல்லோரையும் அழைத்து அவர்களுக்கு பந்தி பரிமாறி கூடியிருந்து குளிர்ந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சிக்கு அது ஈடானது என்று அம்மா அறிவை முயக்கு தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால், தன்னுடைய இல்லத்திலிருந்து தன்னுடைய முயற்சியால் விளைந்த அந்த அன்னத்தை உறவினர்களோடு கூடியிருந்து உண்ணுகிற பொழுது கிடைக்கிற மகிழ்ச்சியும் தம்மில் இருந்து அந்த மகிழ்ச்சியும் அந்த கலவி செய்தவர்கள் கண்டு அனுபவித்த இன்பமும் ஒன்றாகும் என்று இதற்கு உவமை சொல்கிறார். என்றால், அறம் பேச வந்த வள்ளுவன் காமத்துப்பாலில் கூட ஒரு சமூக பிரஜையோடு சிந்தித்தான் என்றால், இந்த அதிசயத்தை உலக வரலாற்றில் எந்த எழுத்தாளனும் இப்படி சிந்தித்ததில்லை. எங்கள் வள்ளுவன் சிந்தித்தான். தம்மில் இருந்து தமது பாத்துண்டற்றால் அம்மா அறிவை முயக்கு. அவன் பேச வந்தது காமம், அவன் பேச வந்தது காதல், அவன் பேச வந்தது புணர்ச்சி, அவன் பேச வந்தது கூடுதல். கூடுதல், காமம், ஊடுதல் எல்லாவற்றையும் பேச வந்த இடத்தில் கூட இந்த சமூகத்தை அவன் அங்கேயும் கொண்டு போய் நிறுத்தினான் என்றால், இந்த பார்வை அவனை தவிர இன்னொருவனுக்கு வாய்க்காது. என்னுடைய நாகரிகம், அன்னைக்கே நான் கண்ணாடி பார்த்தேன். அன்றைக்கே என்னுடைய வீட்டு முற்றத்தில் அன்னம் இருந்தது. அன்றைக்கே அனிச்சம் இருந்தது. அன்றைக்கே தமிழர்களுக்கு ஒரு நாகரிகம் இருந்தது.
எல்லாவற்றையும் 1.25 வரியில் சொல்லி ஒரு பண்பாட்டு அடையாளமாக ஒரு நூலை எழுதி அதில் தன்னுடைய பெயரையே சுட்டாமல், தன் நாட்டை சுட்டாமல், தன்னுடைய மொழியை சுட்டாமல், தன் பெயரை கூட சுட்டாமல் ஒரு நூல் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது திருக்குறள் மட்டும்தான். அதனால்தான் திருக்குறளுக்கு இன்றைக்கு உலக அரங்கில் ஒரு புதிய மரியாதை ஏற்பட்டிருப்பது மட்டுமல்ல, சர்வதேச பல்கலைக்கழகங்களில் திருக்குறளுக்கு ஒரு நாற்காலி சேர் இன்றைக்கு போடப்படுகிற அளவிற்கு இன்றைக்கு நிலைமை கனிந்து வந்திருக்கிறது. வான்புகழ் வள்ளுவனுக்கு வான் உயர சிலை எழுப்பி அதனுடைய வெள்ளி விழாவை நாம் கொண்டாடி வருகிற இந்த நேரத்தில் நாம் இன்றைக்கு 1.25 அடியை தந்த திருவள்ளுவரை பற்றி புத்தக திருவிழாவில் நாம் பேசி கொண்டிருக்கின்றோம். ஒரு புத்தக திருவிழாவில் ஒரு நூலை விமர்சனம் செய்யலாம், ஒரு நூலை ஆய்வு செய்யலாம், அந்த நூலுக்கு பின்னால் இருக்கக்கூடியவற்றை பேசலாம். தமிழில் இருப்பது மாதிரி நீதி இலக்கியங்களும் உலகத்தில் எந்த மொழியும் இல்லை. அந்த நீதி இலக்கியங்களை வரிசைப்படுத்தி அதை வரி வரியாக சொல்லி அதை விளக்கித்தால் இந்த புரையோடி போன புண்ணாகி போன இந்த சமுதாயத்திற்கு நாம் மருந்து போட முடியும். அந்த வரிசையில் வருவது தான் நண்பர் ஜெரி சுட்டி காட்டிய சிறுபஞ்சம் மூலம். அந்த வரிசையில் வருவது தான் சமணர்கள் எழுதிய நூல் என்று பேசப்படக்கூடிய நாலடியார். நாலடியார் சொல்லுகிறது, ஒரு புறத்து உறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு என்று திருவள்ளுவர் சொல்லுகிறார். நாலடியார் சொல்லுகிறது, பொற்களத்து பெய்த புலி உயிர்வான் புழுக்கள் அக்காரம் பாலோடு அமரர் வைத்து உண்டலின் உப்பரிப்புயிர்க்கை உயிர் போல் கிளைஞர் மாட்டு என்று சொல்லுகிறது. எக்காலத்திலும் இனிது என்று நாலடியார் பேசுகிறது. ஒரு பொன் தட்டில் பசும்பால் கலந்து அட்டிலை அந்த உணவை, அடிசிலை அந்த உணவை நீ கொடுத்தாலும் அன்பில்லாமல் கொடுத்தால் அதை ஒருவன் ஏற்க மாட்டான். நீ ஒரு கூழ் காய்ச்சி கொடுத்தாலும் ஒருவன் அதை உவப்போடு ஏற்பான். கொடுக்கிற முறை என்பது தரமான உணவா என்பதல்ல, நீ கொடுக்கிறவன் தரமானவனா என்பதை பொறுத்துத்தான் இருக்கிறது என்று நாலடியார் பேசுகிறது. இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களையும் விதந்து விதந்து வியந்து வியந்து பார்த்து நோக்கரிய நோக்கோடும் நுணுக்கரிய நுணுணர்வோடும் பதிவு செய்த ஒரு இலக்கியம் என்று சொன்னால் அது திருக்குறள் தான். எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல் என்று சிந்தித்தான். வள்ளுவன் அறிஞனா? அறிஞன். வள்ளுவன் எழுத்தாளனா? எழுத்தாளன். வள்ளுவன் விற்பன்னனா? விற்பன்னன். வள்ளுவன் சகலகலா வல்லவனா? சகலகலா வல்லவன். வள்ளுவன் சிந்தனையாளனா? சிந்தனையாளன். வள்ளுவன் கட்டுரையாளனா? கட்டுரையாளன். வள்ளுவன் கற்பனையாளனா? கற்பனையாளன். எல்லாவற்றையும் தாண்டி வள்ளுவன் ஒரு கவிஞன். காலங்களின் வரப்புகளை கடந்தும் ஒரு நூல் நிற்கிறது, நிலைக்கிறது என்றால் அவன் கவிஞனாகவும் இருக்க வேண்டியது கட்டாயம். அந்த வகையிலும் வள்ளுவனை அலட்சியப்படுத்த முடியாது. எழுதும் கால் கோல் காணா கண்ணை போல். கண்ணுக்குத்தான் மை தீட்டுகிறோம், கண்ணுக்கு தான் மை தீட்டுகிறோம். ஆனால் மை தீட்டுகிற பொழுது கண் அந்த கோலை பார்க்க முடியாது. அப்பொழுது நாங்கள் கண்ணுக்கு மை தீட்டி இருக்கிறோம். அவ்வளவு கலாச்சார செழுமை இருந்தது. ஆனால் கண்ணுக்கு மை தீட்டுகிறது கூட அந்த கண் அந்த கோலை பார்க்க முடியாது. அதை அவன் பார்த்திருக்கிறான். பார்த்தது மட்டுமல்ல, இனி ஒன்றை சொல்லுகிறான், எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. கல்லார் சொல் காமுறுதல். ஒண்ணுமே படிக்கல, எழுத வாசிக்க தெரியாது, அறிவொளி இயக்கத்தில் கூட சேராதவன்.
ஆனால் ஒரு கல்லாதவன் சொல்லை ஒருவன் விரும்புகிறான், கேட்கிறான், அது ஈடுபாட்டோடு கேட்கிறான் என்றால் அது எதற்கு சமம் என்றால் முலையில்லாதவளோடு உறவு வைத்துக் கொள்கிற முட்டாள்தனத்திற்கு சமம். கல்லாதான் சொல் காமுறுதல், முலை இரண்டும் இல்லாதால் காமுற்றற்று என்று கற்பனை செய்யக்கூடிய அளவிற்கு வள்ளுவனிடத்தில் ஒரு கற்பனை வளம் இருந்தது. ஆகவே நீதி நூல்களுக்கென்று உலகளாவிய எல்லா மொழிகளிலும் ஒரு போட்டி, ஒரு காம்படிஷன் வைத்தால் அந்த போட்டியிலும் வள்ளுவரே முதலில் இடத்திற்கு வருவார். அந்த தகுதி எங்கள் திருக்குறளுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நான் காலம் கடந்துவிட்ட காரணத்தினால் ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு விண்ணப்பிக்கிறேன். ஒருவரை பார்த்தால் திருமணத்திற்கு செல்கிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். ஒரு நண்பரை சந்திக்கிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். ஒரு அரசு அலுவலரை அலுவல் நிமித்தமாக சந்திக்க போகிறீர்களா, ஒரு திருக்குறளை பரிசாக கொடுங்கள். பொன்னாடை மலர் மாலை கொடுப்பதை தவிர்த்துவிட்டு பார்க்குமிடமெல்லாம் நீக்கமற திருக்குறளை கொண்டு சேர்க்கிற வேள்வியை ஒரு வருடம் தொடர்ந்து செய்தால் தமிழ்நாட்டில் திருக்குறள் இயக்கம் ஒன்று சத்தமில்லாமல் நடக்கும். அந்த திருக்குறள் வேள்விக்கு நீங்கள் உங்களை அணியமாக்கிக் கொள்ளுங்கள், ஆயத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்று கேட்டு 48வது புத்தக திருவிழாவை வெற்றிகரமாக இயக்கி வருகக்கூடிய நிர்வாகிகளுக்கு என் உள்ளத்திலிருந்து ஊறி வருகிற நன்றி உணர்ச்சியை காணிக்கையாக்கி விருப்பமில்லாமல் விடைபெறுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். யாழினி முடிஞ்சு. நல்லதொரு உரையினை வழங்கிய ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்களுக்கு எங்களுடைய நன்றி.